ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பதர்பேணி, அதுக்கப்புறம் டாப்பியோக்கோ சிப்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் ஃபார் மை பேட்ச்மேட் எபிசோட் 2. ஸோ என்னோடய பேட்ச்மேட்க்கு நான் குக் பண்ணி அனுப்புவேன். சென்னையில் இருந்தாங்கன்னா ஓகே, இந்த பேட்ச்மேட் பெங்களூரில் இருக்காங்க. ஸோ நான் எதெல்லாம் கெட்டு போகாதோ அதெல்லாம் மட்டும்தான் செஞ்சு அனுப்ப போகிறேன். எப்போவுமே ஒரு சர்ப்ரைஸ் வைப்பேன் எல்லாருக்கும், பட் இவங்களுக்கு நான் 2 சர்ப்ரைஸ் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் தேன் நெல்லிக்காய் செய்ய போகிறேன். நான் ஏன் 2 வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியாது நாளைக்கு எது இதெல்லாம் நல்லா இருக்கும் நல்லா போகும்ன்ட்டு. ஸோ ஒரு 4 அனுப்பி 2 அவங்க சாப்பிட்டாலே எனக்கு ஓகே தான். அண்ட் பேட்ச்மேட் குக் பண்ணும்போது நான் டைம் சொல்லிடுவேன் இல்லை, நான் இன்றைக்கி லேட்டாக தான் வந்தேன். ஸோ நான் அரௌண்ட் 5:40க்கு குக் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் இன்றைக்கே கொரியர் போட்டே ஆகணும். நான் இன்றைக்கி கொரியர் போடல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் நாளைக்கு கொரியர் போட முடியாது. அது நல்லா இருக்குமானு எனக்கு தெரியாது. ஸோ நான் 5:30 மீன்ஸ் 8:30க்கு நான் கொரியர் போட்டுடணும். அதுக்குள்ளே நான் குக் பண்ணி ஆற வச்சு பேக் பண்ணிடணும். ஸ்ட்ராபெரி பாருங்கள், நான் ஏன் லேட்டாக வந்தேன்னா இந்த ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு வரதுனால. நான் ஒரு இடத்துல சொல்லி வச்சுருந்தேன், எனக்கு பெரிய பெரிய ஸ்ட்ராபெரி ரொம்ப ரெட்டு கலரில் நல்லா பழுத்து வேறு லெவலில் இருக்கணும், அதை மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம் ஒரு கடையில். அவங்களும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒவ்வொன்றும் பாருங்கள் நல்ல பெரிய பெரிய ஸ்ட்ராபெரி. நீங்கள் நார்மலாக வாங்கினீங்கன்னா இவ்வளோ பெருசு உங்களுக்கு கிடைக்காது. அண்ட் நல்ல ரெட்டு கலர். எனக்கு இதை க்ளீன் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் 3 பாக்ஸ் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். நல்லா வேறு லெவலில் இருந்துச்சு. டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த க்ரீன் மட்டும் எடுத்துருங்க இதில். ஸோ நம்ம பேட்ச்மேட் பற்றி சொல்லணுன்னா, நான் ஏன் ஃபஸ்ட்டு இந்த எபிசோட் ஆரம்பித்தேன்னு சொல்கிறேன். டாக்டர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா ஃபீல்டுமே சீக்கிரமாக செட்டில் ஆகிடுவாங்க. ஒரு 25 இயர்ஸ் அந்த மாதிரி. டாக்டர்ஸ் மட்டும் நாங்கள் செட்டில் ஆகிறதுக்கே ஒரு 30 இயர்ஸ் 32 இயர்ஸ் ஆகிடும். அது வரைக்கும் நாங்கள் ஒரு பேட்ச்மேட்டை மீட் பண்ணுறது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்காந்து ஒரு கதை பேசுகிறது, இதெல்லாமே ஸ்டாப் ஆகிடும். எங்கே திரும்ப நாங்கள் ரீயூனைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே, எங்களோட 25th இயர் அந்த மாதிரி. ஒரு பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர் என்கிட்ட சொல்லுவார், எழுதப்படாத உண்மை, டாக்டர்ஸ் ஒரு பேட்ச் மீட்டுன்னு ஜாயின் ஆகிறது ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே தான் ஆகும். அவங்க திங்க் பண்ணி ஓகே ஃபைன் ரீயூனியன் வேணும்னு சொல்கிறதே லேட் ஆகும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் டாக்டர்ஸ்குள்ளே அந்த ஒரு விஷயம் நிறைய டாக்டர்ஸ்குள்ளே மிஸ் ஆகுதோன்னு பார்த்தேன். ஸோ சம்திங் டு என்டர்டெயின் பேட்ச்மேட்ஸ் ஆர் சம்திங் டு மேக் நம்ம பேட்ச் நேம் ஒரு அலைவாக இருக்கட்டும், ஒரு கேம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நான் குக் பண்ணுறவங்களோட பேரை நான் ரிவீல் பண்ண மாட்டேன். லாஸ்ட் வீக் நான் குக் பண்ணவங்க யாருன்றது இவங்க கண்டுபிடிச்சாங்க ஃபஸ்ட்டு. ஸோ இவங்களுக்காக நான் குக் பண்ணுறேன். இவங்களோட பேரை யார் எனக்கு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீக் குக் பண்ணுவேன். இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ கேம். இதில் இன்னொரு விஷயம், ஏதாவது டாக்டர்ஸ் இதை பார்க்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரி பேட்ச்மேட் கிடைக்கலன்னு நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணணும். இது ஒரு விஷயம். ஓகே ஃபைன். இப்போது இந்த ஸ்ட்ராபெரி நான் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன். உங்களால் முடியலன்னா நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு அரைக்க வேண்டாம். எனக்கு ஸ்ட்ராபெரி வதக்குனாலே எனக்கு ஜாம் ஆகிடும். நான் ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ண போகிறேன். நெல்லிக்காவை நான் வேக வச்சுட்டேன். ஸோ நெல்லிக்காய் எக்ஸாக்டாக 17 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நான் வேக வச்சுக்கிறேன். நான் ஏன் அப்படி வேக வைக்கிறேன்னா, எனக்கு கொஞ்சம் கிராக் விழணும் நெல்லிக்காயில். நான் ஃபோக் வச்சு ஓட்ட போட மாட்டேன். அதனால் கிராக் விழுறதுக்காக ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வைக்கிறேன். ஸ்ட்ராபெரி கட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஜாம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே சிம்பிள் ரெசிபி தான். ஸோ நம்ம பேட்ச்மேட் பற்றி சொல்லணுன்னா, பெங்களூரில் தான். அப்போது காலேஜ் ஸ்டார்டிங்கே பெங்களூர் தான். வெரி என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ராயலாக வருவாங்க. நான் யோசிப்பேன், எப்படி இவ்வளோ நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், எப்படி இவ்வளோ நல்ல மேக்கப் சென்ஸ், அந்த மாதிரி நிறைய வாட்டி நான் பார்த்துட்டு ஓகே ஃபைன், அப்போ பெங்களூரில் இருக்கவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க போல், ஸோ ரொம்ப ராயலாக இருப்பாங்க போல், அந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்கோம். அகெயின் லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி இவங்க நமக்கு காலேஜ் வரைக்குமே பேட்ச்மேட் தான். அதுக்கப்புறமா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்றதும் எங்களுக்கு தெரியல. அது வரைக்குமே பேட்ச்மேட்ஸ் மாதிரி தான் இருந்தோம். இவங்களோட ஸ்பெஷல் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே போஸ்டிங்கில் இருப்போம். நாங்கள் பேஷண்ட்ஸ் பார்க்கணும். எல்லாருமே எல்லா பேஷண்ட்ஸையுமே பார்ப்போம். பட் எல்லாருக்குமே டயர்ட் ஆகும் தெரியுமா. ஒரு 1 o'clock ஆச்சுன்னா சாப்பிட போகணும், கேன்டீன் போகணும், ஒரு ஹாஸ்டல் போகணும், அந்த மாதிரி
பட் எங்களுக்கு வந்துட்டு அந்த 1 o'clockனா சாப்பிட்றது அதெல்லாம் கரெக்ட் டைம் நாங்கள் போய் சாப்பிட மாட்டோம். நாங்கள் ஒரு 2:30 அந்த மாதிரி தான் போய் சாப்பிடுவோம் அந்த இன்டர்ன்ஷிப் அப்போது இவங்க வந்துட்டு ஒரு நாள் வந்து ஓடியில் இருந்தாங்க, ஆப்ரேஷன் தேட்டரில். அந்த டைம் வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் பேஷண்ட் இருந்தாங்க. அப்போது ஒரு 4-5 டாக்டர்ஸ் சேர்ந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுற சிச்சுவேஷனில் நாங்கள் என்ன மாதிரி பேசினோன்னா, இதுவே இந்த பொண்ணு இருந்திருந்தா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க தேவையில்ல, நம்ம 4 பேர் இல்லைனா கூட அவள் ஒருத்தியாக பண்ணிவிடுவா. ஸோ அவ்வளோ டெடிக்கேட்டட், அவ்வளோ நல்லா பேஷண்ட் பார்ப்பாங்க. என்ன சொல்கிறது, அந்த டைம்லேயே வந்துட்டு சாப்பிட போகலனாலும் பரவாயில்ல, அதை பற்றி யோசிக்காமல் அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. எல்லா டாக்டர்ஸுமே அப்படி தான் இருப்பாங்க, பட் இவங்க வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. நம்ம லாஸ்ட் வீடியோவில் மெடிக்கல் காலேஜ் அனஸ்தட்டிஸ்ட்டை பற்றி போட்டிருந்தோம்ல, அவரும் நானும் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலி சொல்கிறேன், இவங்க மேரேஜில் நான் வந்து போயிருந்தேன். 9:30க்கு பஸ்ஸு, 9 வரைக்கும் நான் வந்து மேரேஜ்லேயே இருந்துட்டேன். எனக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து அலாட் பண்ணாங்க. ஐ மீன் நான் வந்துட்டு போகிற வரைக்கும் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா பண்ணுறதுக்கு. பட் அந்த டாக்டருக்கு வந்துட்டு சம்திங் எமர்ஜென்சி கேஸாக என்னன்னு தெரில, அவங்களால நம்மளை வந்து ப்ராப்பராக வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எப்படி பஸ்ஸு பிடிக்கிறது, எங்கே போகிறது ஒன்றுமே நமக்கு தெரியல. அந்த டைம் லாஸ்ட் வீக் நான் வீடியோ போட்டிருந்தேன்ல, அந்த அனஸ்தட்டிஸ்ட் தான் கடகடன் நாடோடி மாதிரி வந்துட்டு பஸ்ஸை சேஸ் பண்ணி எந்த இடத்துக்கு போனோம். அதுலேயும் வந்துட்டு நான் வந்துட்டு பஸ்ஸுக்கு நம்பர் இருக்கான்ற மாதிரி, பஸ் நம்பர் என்னன்னு கேட்டாங்க. என்னது பஸ்ஸுக்கு நம்பர் இருக்கா, அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே, பஸ் நேம் மட்டும்தானே எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கடுப்பேற்றி விட்டுட்டேன். ஒரு இடத்துல நாங்கள் நின்றோம். ஆக்சுவலி பஸ் வேறு இடத்துக்கு வர சொல்லியிருந்திருக்கு. புது ஊர், யாரையுமே தெரியாது. 9:30க்கு மேலே அது வந்து என்ன சொல்கிறது, சவுத் சைட் சிட்டி, சவுத் தமிழ்நாடோட சிட்டி. அது வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை எப்படி இருக்கும்ன்ட்டு. அந்த இடத்துல பஸ்ஸு நான் மட்டும்தான் ஏறினேன், ஆனால் அது பஸ் ஸ்டாப். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம். இஃப் அட் ஆல் நான் ஆட்டோலலாம் போயிருந்தேன்னா சேஃபாக போயிருப்பேனான்னு தெரியாது. பட் இவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், இவங்களுக்கு நம்மளை எடுத்துகிட்டு வந்து விடணுன்ற அவசியமும் கிடையாது. பட் அவங்க பண்ணாங்க. அதனால் அவர் வந்து எனக்கு வந்து ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எப்படி கூப்பிடுவோன்னா, தகப்பா மைசன்ன்ற ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆரிஜின் ஆனதோட இது. இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், அவர் நமக்கு வந்து பிரதர் மாதிரின்ட்டு. இந்த பொண்ணு வந்துட்டு நமக்கு எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்கன்ட்டு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. பட் ஏன் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் ஆனாங்கன்றதை நான் சொல்கிறேன். ரொம்ப நிறைய பேருக்கு வந்து சென்னையிலே இருப்பாங்க, சென்னையிலேயே மேரேஜ் இருக்கும். பட் யாரையுமே போய் இன்வைட் பண்ணாங்களா, இல்லை போஸ்ட்டில் வந்து இன்விடேஷன் அனுப்புவாங்களான்னு கேட்டால் முடியாது. பிகாஸ் எல்லாருக்குமே வேலை இருக்கும். ஒரு நாள் ஜாப் விட்டால் கூட எல்லாருக்குமே வந்துட்டு பெர்மிஷன் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும், லாஸ் ஆஃப் பே போகும், நமக்கு லீவ் அந்த அளவுக்கு இருக்கான்றது தெரியாது. ஸோ வாட்ஸ்அப்லேயே முடிஞ்சிடும். பட் இந்த ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது அந்த டைம், பேட்ச்மேட் மட்டும்தான். பட் கால் பண்ணி நான் உனக்கு வந்து இன்விடேஷன் அனுப்புகிறேன், நீ கண்டிப்பாக வரணும். அதாவது வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச அப்போவே வந்துட்டு நீ கண்டிப்பாக வரணும், ஐ இன்வைட் யூன்னு இருந்தாங்க. அண்ட் வந்துட்டு இன்விடேஷன் அனுப்பும்போது போஸ்ட்டில் அனுப்புகிறேன்ட்டு அவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வெரி நியூ. ஸோ அந்த டைம் ஐ தாட் நாட் டு மிஸ் ஹர் மேரேஜ். அதனாலேயே அந்த மேரேஜ் நான் கரெக்டாக வந்து போயிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து ஸ்ட்ராபெரியை குட்டியாக கட் பண்ணிட்டேன்னா, ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் வந்துட்டு ஸ்ட்ராபெரி போட்டுக்கோங்க. ரஃப் சாப்பிங் தான், ஏன்னா அது வந்து நல்லா கரைஞ்சிரும். ஸ்ட்ராபெரி வந்துட்டு அந்த டெக்ஸ்சர் வந்து ஒரு ஜாம் டெக்ஸ்சர் வரத்துக்கு நல்லா கரையும். நீங்கள் எஃபர்ட்லாம் போட வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட்டு சிம்மில் வச்சு அடுப்பில் வச்சிங்கனாலே போதும், அது வந்து கரைஞ்சிரும். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, நமக்கு நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு, தோல் வந்து உரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நெல்லிக்காயோட அந்த கட் மாதிரி இருக்கும்ல, அதெல்லாமே வந்துட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த டைமில் நம்ம ஸ்ட்ராபெரி பாருங்கள், போட்டு 10 minutes ஆகிடுச்சு. அந்த 10 minutesலேயே கரைஞ்சிருச்சு, தெரியுதுங்களா, நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இது வரைக்கும் நான் வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து சிம் பண்ணி விட்டுட்டு அதோடு நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன், சிம்லேயே தான் வைக்க போகிறேன். அண்ட் இந்த ஃப்ரெண்டு பற்றி மட்டும் இல்லை, இவங்க கேங் பற்றியே சொல்லணும். ஒரு குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் இருப்பாங்க, ஒரு ஐ திங்க் நியர்லி 9 to 10 members. அந்த கேங்கை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு எப்படி வந்து கொண்டு போகணுன்றதே சொல்லணும். படிக்கிறாங்கன்னா 10 பேருமே படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி வந்து சொல்லிக் கொடுப்பாங்க.
அண்ட் கிளாஸில் யார் கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பாங்க, என்ன கொஸ்டின் கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, படிப்பாங்க. என்ன சொல்கிறது, கிளாஸ் வருவாங்க, படிப்பாங்க, கேன்டீன் போவாங்க சாப்பிட்றதுக்கு, ஐ மீன் அந்த ஹாஸ்டல் மெஸ், திரும்ப வந்து படிப்பாங்க, நைட்டெல்லாம் படிப்பாங்க, எக்ஸாமுக்கு படிப்பாங்க, அவ்வளோ நல்லா படிப்பாங்க. அண்ட் அந்த ஹோல் கேங்குமே நல்லா படிக்கும். ஒரு கேங்கில் ஒரு ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் தப்பாக போனால் கூட ஹோல் கேங்குமே ரெஸ்பான்சிபிள்னு நான் யோசிப்பேன். அந்த ஒரு ஹோல் கேங்குமே இப்போ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குன்னா எல்லாருமே ரெஸ்பான்சிபிள். இப்போ நான் வந்துட்டு ஒரு 125 grams வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், யாராவது வந்து என்னை பார்த்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கோதுமையிலலாம் ட்ரை பண்ணாதீங்க, நல்லா வராது. என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு மைதா வந்து ஒரு 2 பீஸ் சாப்பிட்றதுலாம் ஒன்றும் ஆகிட மாட்டீங்க. அண்ட் யோசிச்சு பாருங்கள், நீங்களாம் வந்து ஸ்வீட் சாப்பிடாமலாம் இருக்கவே மாட்டீங்க. யாராவது வந்து ப்ரமோஷன் கிடச்சிருச்சுன்னு லட்டு கொடுத்தாலோ சாப்பிடாமல் இருக்கோமா? இல்லை. ஒரு நாள் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிடுங்க. ஆனால் வந்து லிமிட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இன்றைக்கி நம்ம செய்ய போகிற எல்லா டிஷ்ஷுமே கச்சிடான்ற மாதிரி நம்ம கிச்சன் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். அண்டு நம்ம 2 to 2.5 hours நம்ம வந்து கொரியர் போட போகிறதுனால ஒவ்வொன்றத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி குக் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து மைதா மாவு கீழே விழுந்துச்சுன்னா அது விழுந்தே தான் இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு சமைச்சோன்னா நாளைக்கு கூட நம்மளால் கொரியர் பண்ண முடியாது. அண்ட் மாவு வந்து பிசைறது பார்த்துக்கோங்க, 3 விரலால் பிணையணும். அது பிணைஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து பாம் வச்சு நீட் பண்ணணும். பதர்பேனின்றது வந்து என்னோட பெரியம்மாவோட ஊரில் ரொம்ப ஃபேமஸ். அவங்க வந்து இந்த மாயவரம் கிட்ட ஒரு ஊர் ஃபுல்லாக முஸ்லிம்ஸாகவே இருப்பாங்க. அவங்க செட் ஆஃப் ஸ்நாக்ஸ், அவங்க செட் ஆஃப் ஃபுட்டு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். நம்ம யூஸ்வலாக பார்க்குற மேரேஜ் மாதிரி இருக்காது, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் நான் வந்து வீடியோகிராஃபர்லாம் கிடையாது. எப்போது நான் வீடியோ போட்டாலும் இந்த புகை மூட்டமாக வர்றது வந்து நிற்காது, அதை எடிட் பண்ணால் மேக்ஸிமம் திங்ஸ் போயிடுது. ஸோ என்னோடய வீடியோ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, நல்லா ரெட்டு கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா? 3 டப்பா ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி, அதுவும் பெரிய ஸ்ட்ராபெரி. அவ்வளோ ஃப்ளஷ் போட்டேன். கடைசியில் வந்துட்டு எனக்கு வந்தது எவ்வளோன்னு தெரியுமா? இந்த ஒரு கரண்டி தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன், 1.5 கரண்டி வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சைட் பை சைட் நம்ம பட் இன்றைக்கி பண்ணுறது வந்துட்டு எதுவுமே 2 3 ஒன்றாலாம் பண்ண முடியாது. ஒன்று பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்தது பண்ண முடியும், ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போது ஸ்ட்ராபெரி வந்து ஜாம் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ தான் நான் நெக்ஸ்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். தண்ணி ஊற்றுறேன், சுகர் போடுறேன், கொதிக்க விடுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அது கொதிக்கும்போது நெல்லிக்காய் போட்டிருக்கேன். இப்போ இந்த நெல்லிக்காவை நான் அப்படியே விட்டுருவேன். நான் தண்ணி ஊற்றி சுகர் போடுறத மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது பாருங்கள். ஸோ இப்போ வந்துட்டு கப்பக்கிழங்கு இருக்குது தெரியுமா, டாப்பியோக்கோ, அந்த சிப்ஸ் தான் வந்து பண்ண போகிறேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு கப்பக்கிழங்கு. இதுவுமே நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்ட்ராபெரி வாங்கினவங்கக்கிட்டேயே சொல்லி அனுப்பிட்டேன். அதாவது அதை எடுத்தால் எனக்கு இவ்வளோ ஒயிட் கலரில் இருக்கணும், இதை நான் வந்து சொல்லி அனுப்பினேன். ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக வேணும், ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, திக்னஸ் கம்மியாக வேணும், இந்த திக்னஸ் எனக்கு போதும். ஸோ நான் வந்து சீவும் போது எனக்கு ஈஸியாக வரணும் அப்படின்றது வந்து நான் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியே தான் அனுப்பினேன். எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இருந்தால் வாங்கிட்டு வாங்க, இல்லைனா பரவாயில்ல நான் வேறு எதாவது செஞ்சுக்கிறேன்ட்டு. ஸோ வாங்கியாச்சு. இந்த மாதிரி தான் ஸ்கின் ரிமூவ் பண்ணணும், ஈஸி. நிறைய பேருக்கு டாப்பியோக்கோ தெரியாது, பட் ஈஸி தான். புதுசாக ட்ரை பண்ணுறீங்கனாலும் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஸ்கின்னை நீங்கள் பீல் பண்ணி எடுத்திங்கன்னா வந்துடும். யூஸ்வலாக இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி இருக்காது, இவ்வளோ கஷ்டம் கூட வராதுங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த ஒரு இது தான் நான் கஷ்டப்படுவேன், மற்றது பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கின்னை வந்துட்டு பீல் பண்ணி எடுத்தால் வந்துடும், தெரியுதா? அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு சைடில் தான் கொஞ்சம் ஸ்டக் ஆகும், மற்றபடி வந்துட்டு இதோட ஸ்கின் பீலிங் ஈஸி தான். பட் ஆனால் இதை நான் வந்து சிப்ஸுக்கு சீவும் போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் அப்போ தான் யோசித்தேன், ஐயோ ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து சமைக்கும்போது சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த ஃபீல் வந்தது வந்து இதை சிப்ஸ் போடுறதுக்கு ஸ்லைஸ் போடும்போது தான்.
நான் வந்து யோசித்தேன் இந்த ஸ்லைஸ் போடும்போது நம்ம வேணால் வேறு ஏதாவது செஞ்சு அனுப்பிடலாமா இல்லை இது வரைக்குமே செஞ்சு அனுப்பலாமான்ட்டு. பிகாஸ் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்த்துக்கோங்க, ஈஸியாக ஸ்கின் பீல் பண்ணிடலாம். அண்டு இந்த என்ன மரவள்ளி கிழங்கும் பாருங்கள் எவ்வளோ நல்ல கலர், நல்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலர், அந்த நடுவில் வந்துட்டு சம்திங் கிராக் ப்ரௌன் மாதிரி இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா, நல்லா ஒயிட்டு, வேறு லெவலில் பார்க்கவே குக் பண்ணோம் போல் இருக்கும்ல, ஆனால் முடியாது. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட் பண்ணுறேன்ட்டு. ஆக்சுவலி வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து அதை ட்ரை பண்ண பார்த்தேன். சுத்தமாக முடியல. நமக்கு இந்த கத்தி மட்டும்தான் செட் ஆகும் சின்ன வயசுலேருந்து. ஸோ வேறு ஏதாவது கத்தியில் நம்மளை சமைக்க சொன்னால், கட் பண்ண சொன்னால் நமக்கு வராது. ஸோ யாருக்காச்சும் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போடுற ஆசை ஒரு எப்படி இருக்குன்றதெல்லாம் ட்ரை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்துட்டு வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு வேலை வாங்கிக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, அதுவும் குக் பண்ணிக்கிட்டே இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். பாருங்கள் இந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறதும் பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது கூட சண்டை போட்டு போராடி எப்படியோ ஒரு 10-15 நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். வேஸ்ட்டாக தான் அதிகமாச்சு, இதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போச்சு, வரவே இல்லை, சுத்தமாக கட் பண்ண வரல நமக்கு. இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி வரும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் பண்ணிக்கோங்க. அட்லாஸ்ட் எனக்கு வந்து இந்த மாதிரியே கட் பண்ண வந்துருச்சுங்க ஈஸியாக. கீழே வச்சு கட் பண்ணுறது தான் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து நீங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நல்லா கத்தியை நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க, நான் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கையெல்லாம் வெட்டிக்காதீங்க, எனக்கு கையெல்லாம் வெட்ட மாட்டேன். நான் ரொம்ப நல்லாவே ட்ரெயின்டு இந்த மாதிரி கட் பண்ணுறதுலலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு கட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். இது கரெக்ட் வே கட்டிங் கிடையாது. இது வந்துட்டு கையெல்லாம் வந்து கட் பண்ணிப்பீங்க. கிச்சன் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப காமனாக நடக்கும், குட்டி 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 மைனர் ஆக்சிடென்ட்ஸ். அது வந்து இன்றைக்கி நான் செய்கிற எல்லாத்துலேயுமே அது நடக்கும். அதில் ஒன்று தான் இந்த கட்டிங். சூப்பராக கட் பண்ணியிருக்கோம்ல, ஆனால் இதை நம்ம ஃப்ரெண்டுக்கு அனுப்பலை, நமக்கு டைம் இல்லை. நான் மற்றதெல்லாம் தான் அனுப்பியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, தேன் நெல்லிக்காயில் வந்துட்டு அந்த சக்கரை பாகு வந்து நல்லா ஊறிடுச்சு, நல்லா சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு ஃபேன் காற்றுல அதை ஆற வைக்கிறேன். பிகாஸ் நான் வந்து பேக் பண்ணி அனுப்பணும். இப்போ நம்ம என்ன பார்க்கலான்னா, இப்போ பார்த்துக்கோங்க, நான் வந்து நானே வீடியோ எடுத்து நானே சமைச்சு சிங்கிளாக நானே எல்லாம் பண்ணுறதுனால வீடியோ கொஞ்சம் வந்து கட் ஆகும், அதாகும் இதாகும், கிளாரிட்டி நல்லா இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு பஜ்ஜி ஒரு சிப்ஸ் போடுறது. இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல, இந்த ஸ்க்ரூ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம் என்ன சைஸ் வேணுன்றது. ஸோ நான் வந்து எனக்கு என்ன லெவலில் ஸ்லைஸ் வேணுமோ அதை வச்சு பண்ணுறேன். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பண்ணுறேன். இன்னைக்கு நான் சொல்கிற இதில் வந்து இது செகண்ட் திங் கிச்சன் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ குக் வித் கோமாளியில் சிவாங்கி வந்து இதில் தான் கை வந்து கட் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி சிப்ஸ் போடும்போது. ஸோ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸும் கொடுத்துட்டேன். ரொம்ப கஷ்டம் இது. இந்த ஸ்டெப்லலாம் தான் நான் கொஞ்சம் வந்துட்டு வேறு மாற்றிக்கலாமா, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது. பிகாஸ் கஷ்டமாக தான் இருந்தது இதை பண்ணும்போது. இல்லை எனக்கு பண்ண தெரியலையான்னு எனக்கு தெரியல, ஏன்னா இதை நான் யூஸ் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படியோ தடுமாறி நம்ம வந்து லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டோம். நாட் ஈவன் 20 பீசஸ், கொஞ்சமாக தான் எடுத்து வச்சேன். அண்டு இப்போ நான் சொன்னல கிச்சன் ஆக்சிடென்ட் நடக்கும்னு, அதில் இது தேர்டு. இந்த ஜாம் வந்து கிட்ட மூஞ்சி எடுத்துகிட்டு போயிடாதீங்க, அப்படியே மேலே தெரிக்கும். அந்த மேலே தெரிக்கும் போது அப்படியே வந்து ஒட்டிக்கும். ஃபேஸு கை எங்கே வேணால் வந்து ஒட்டிடுச்சுன்னா அது நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். நீங்கள் போய் நீங்கள் போய் வாஷ் பண்ணுறதுக்குள்ளே பர்ன் ஆகிடும். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம அதுக்குள்ளே வந்து எவ்வளோ கட் பண்ணி வச்சுட்டோன்ட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வரதே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.
வந்துருச்சு. ஓரளவுக்கு வந்து நம்ம பண்ணிட்டோம். இவ்வளோ பண்ணதில் பாதி தான் அனுப்பணும். ஏன்னா மீதி வந்து டேஸ்ட் நல்லா இருக்கா, வெந்துருச்சா, பொரிஞ்சிருச்சான்னு பார்த்து நம்ம வந்து ஃபஸ்ட் பேட்சை காலி பண்ணிட்டோம். ஏன்னா டேஸ்ட் ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்துருந்துச்சு. இதுதான் கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு டேலேயே இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேட்ச்மேட்டை பற்றி சொல்லணுன்னா, கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு க்ளூ, அவங்க வந்து எங்கள் பேட்ச்மேட்டையே தான் வந்து மேரேஜும் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா லாஸ்ட் வீக் நான் வந்து பிரேமம் பாய்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அதே கேங்லேருந்து ஒருத்தவங்க. ஆமாம், அதே கேங். எஸ், அதே கேங் தான். ஸோ இவங்க மேரேஜுக்கு போகும்போது தான் நான் வந்துட்டு லாஸ்ட் வீக் சொன்ன அனஸ்தட்டிஸ்ட்டை மீட் பண்ணியிருந்தேன். ஸோ இவங்க மேரேஜ் வந்து தருமபுரியில் நடந்துருந்துச்சு. வேறு லெவலில் நடந்துருந்துச்சு. ஸோ நம்ம பேட்ச்மேட்டோட ஹஸ்பண்ட், அவரும் நம்மளோட பேட்ச்மேட் தான்ல, அவரை பற்றி சொல்லணுன்னா, இந்த டிஷ்ஷெல்லாம் அவருக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நாங்கள் காலேஜ் படிக்கும்போது நாங்கள் நார்மலாக பேசுவோம்ல, அப்போ வந்துட்டு எங்கள் காலேஜ்லேயே வந்து ஒரு பர்சன் ஒரு ஷூ, பிராண்டட் ஷூ வீக்லி வந்து ஒரு 5 days காலேஜ் இருக்குமா, சாட்டர்டேஸ் லீவ் தான் நினைக்கிறேன் நான் போனேன்னா. ஓகே, 5 daysன்னு வச்சுக்கோங்க. அந்த 5 daysமே ரிப்பீட் ஆகாமல் பிராண்டட் ஷூ, ஒரு நாள் வந்துட்டு பிளாக் ஷூ, ஒரு நாள் வந்துட்டு ப்ரௌன் ஷூ, அந்த மாதிரி போடுவார். இந்த சைட் கேப்பில் நான் வந்துட்டு ஆயில் காய வச்சுட்டேன். ஸோ நம்ம செய்கிறதெல்லாம் வந்து தேன் நெல்லிக்காய், ஸ்ட்ராபெரி மாம்லேட், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவருக்கு வந்துட்டு நான் யோசிக்கிறேன். தேன் நெல்லிக்காவெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து அவர் பார்த்துருப்பாரான்னு கூட எனக்கு தெரியல. பட் வந்துட்டு ஆப்வியஸாக வந்து ஐ திங்க் அவங்க என்கரேஜ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு நம்ம இந்த ஃப்ரெண்டுக்காக பண்ணிகிட்ருக்கோம். பட் நான் வந்து கொஞ்சம் யோசிக்கிட்டே தான் பண்ணுறேன், சிரிச்சிருவாங்களோ அந்த மாதிரி. ஸோ இப்போது நான் வந்து மாவு எப்படி பிணைஞ்சேன்னு சொல்லியிருந்தேன்ல, 125 கிராம் மைதா மாவுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி, தண்ணி ஊற்றி, உப்பு போடாமல் பிணைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சிப்ஸை வந்து வறுக்க ஆரம்பிக்கிறேன். ரிஸ்கி திங், நான் வந்துட்டு சிப்ஸை வறுத்துக்கிட்டே வீடியோ எடுக்கிறேன். ஒரு கையில் வீடியோ எடுக்கிறேன், ஒரு கையில் வந்து சிப்ஸ் போட்டுட்டு வறுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களாம் பண்ணாதீங்க, எப்போ வேணால் கிச்சன் ஆக்சிடென்ட் நடக்கும். கொஞ்சம் தண்ணி காயெல்லாம் போட்டால் வெடிக்கும் தெரியுமா, வெடிக்கும். அதெல்லாம் இதில் வராது. இது நான் சீவனை உடனேவே போட்டேன். கொஞ்சம் கூட வந்துட்டு எந்த ஒரு வெடிக்கிறது எதுவுமே நடக்கலை. நல்லா ரொம்ப சமத்தாக வெந்து சிப்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பதர்பேணி பண்ணுறோம். இந்த ஒரு விஷயம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்துட்டு ட்ரெயின்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். பாருங்கள், நான் குட்டியூண்டு மாவு தான் எடுத்தேன். எவ்வளோ குட்டியூண்டு எடுத்தேன்றதை காமிச்சிருந்தேன். கோலி குண்டு சைஸில் தான் எடுத்திருந்தேன். மாவு போட்டு இந்த மாதிரி இந்த கிச்சன் ஸ்லாப் வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி அதுக்கப்புறமா பண்ணுறேன். மாவு போட்டுட்டு இங்கே பாருங்கள், நல்லா தின்னாக உருட்டணுங்க. நல்லா தின்னாக உருட்டணும், ரொம்ப தின்னாக உருட்டணும். பேப்பர் மாதிரி இருக்கணும். இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும். இல்லைனாலும் கவலைப்படாதீங்க, நீங்கள் திக்காக செய்ய ஆரம்பிங்க. ஒரு 4-5 வாட்டி செஞ்சால் வந்துடும். எனக்குமே எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணி தான் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அண்ட் இன்னொன்று இந்த மாதிரி வரதுக்கு ரீசன் கீ. நம்ம வந்து கீ போட்டிருக்கோம் தெரியுமா, கீயுமே வர வைக்கும். அண்ட் வந்துட்டு தப்பி தவறி கூட ஆயில் போட்டு பண்ணிடாதீங்க. நான் ஆல்ரெடி ஒன்று வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், மைதா மாவு அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா மைதா மாவு அப்ளை பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கிச்சன் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா இன்றைக்கி நம்ம செய்கிற டிஷ் அப்படி. நெய் ஊற்றிட்டு ஒன்று போட்டுட்டு, இப்போ திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நெய்யை. அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து திரும்ப மைதா மாவு போடுறேன். இந்த ஸ்டெப்பு தாங்க இம்பார்ட்டன்ட். கீயும் போடணும், கீ மேலே மைதா மாவும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பதர்பேணி பதராக வரும். இல்லைன்னா சப்பாத்தி மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. எனக்கோ ஒரு நாள் சாப்பிட்றப்போ இந்த கீ இவ்வளோ போடணுமா அதெல்லாம் ப்ளீஸ் கேட்காதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து 10 அனுப்பலை, நான் 2 பீஸ் தான் அனுப்பியிருக்கேன். ஏன்னா அவ்வளோதான் வரும். நான் இவ்வளோ செய்கிறதுலேயே அவ்வளோதான் வரும். ஒரு 4-5 தான் வந்திருக்கும். திரும்ப இந்த மாதிரி நான் எத்தனை லேயர்ஸ் பண்ணியிருக்கேன்னா 8 லேயர்ஸ் பண்ணியிருக்கேன். 8 மாவு திரட்டி 8 வாட்டி வந்துட்டு கீ அப்ளை பண்ணி பவுடர் போட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க நான் எப்படி பண்ணுறேன்ட்டு.
மாவு தான் ஃபுல்லாக. எண்ணெய் வந்து போட்டுறாதீங்க, சுத்தமாக வராது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கோதுமை மாவுலலாம் ப்ளீஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கூட நல்லா வராது. அதாவது எப்படி சாப்பிட்ணுமோ அப்படி தான் சாப்பிட்ணும். அகெயின் இது ஒரு மாஸ்டர் ஷெஃப் டிஷ் தான். ஃபஸ்ட்டு மாஸ்டர் ஷெஃப் தமிழ் வரும்போது விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்துட்டு இந்த டிஷ் சாப்பிடும்போது சைல்ட்ஹுட் மெமரிஸ் ஞாபகம் வருது, உடச்சி போட்டு சாப்பிட்றதெல்லாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் ஒரு மாஸ்டர் ஷெஃப் டிஷ்ன்றதுனால உங்களுக்கே தெரியும் நல்லா தான் இருக்கும்ன்ட்டு. நல்லா அப்ளை பண்ணி திரும்ப மாவு போட்டு இந்த மாதிரி 8 லேயர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள் எப்படி ஃப்ரை ஆகிடுச்சுன்ட்டு. இங்கே தான் ஒரு டெக்னிக் உங்களுக்கு தெரியணும். இதை நான் எடுக்கிறேன் தெரியுமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 இதை கவுண்ட் பண்ணிவிட்டு எடுக்கும் போது கவுண்ட் பண்ணிட்டு திரும்ப உள்ளே போட்டுருங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். நீங்கள் ஒரே ஒரு வாட்டி வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா வராது. ஒரு வாட்டி எடுத்துகிட்டு 10 டைம்ஸ் கவுண்ட் பண்ணிட்டு திரும்ப உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா நீ எடுத்திங்கன்னா வேறு லெவலில் வரும். பார்த்தீங்களா, பார்க்கும்போதே தெரியுதா சிப்ஸ் நல்லா வந்திருக்குன்ட்டு. இந்த பேட்ச் ஃபுல்லாக நானே காலி பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்த பேட்ச் தான் வந்துட்டு அவங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். அதாவது இதை நான் செய்யும்போது என் கிச்சனை மட்டும் அவங்க பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உன் பார்சலும் வேணாம் எதுவும் வேணான்ற அளவுக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மாவு, எண்ணெய், நெய், சர்க்கரை, ஸ்ட்ராபெரியோட தோல் அது இதுன்ட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் சொன்னேன் தெரியுமா 8 வச்சுருக்கேன்ட்டு, இதை ஹாஃபாக கட் பண்ணி இதுக்கு மேலே வச்சுட்டேன். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, 16 இருக்கும். ஒன்று மேலே இருக்குல்ல, அது வந்து 16 வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ரவுண்டு வருமா, இதை கொஞ்சம் அழுத்திட்டு இந்த சைஸில் போடுங்க போதும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சைஸில் போடுங்க, இதுக்கு மேலே போடாதீங்க ப்ளீஸ். போட்டுட்டு இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் போடுறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் போடுறேன். இதுக்கு மேலே வந்து குட்டி குட்டியாக வரும். இந்த 3 மட்டும்தான் நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன், மீதி 3 நான் அவங்களுக்கு அனுப்பலை. பிகாஸ் அதோட ஷேப்பே வேறு மாதிரி இருக்கும். அனுப்புறது நல்லா அழகாக அனுப்பணும். ஆனால் இன்னொன்றும் சொல்கிறேன், இதே ஷேப்பில் போச்சுன்னா நம்ம ஒழுங்காக செய்யலைன்னு அர்த்தம். போகிறதுக்குள்ளே வந்துட்டு உடஞ்சி குட்டி குட்டி தூளாக தான் போகும். நம்ம நல்லா செஞ்சுருந்தோன்னா ஜஸ்ட்டு நம்ம ஒரு டச் பண்ணும்போதே அது உடையணும், அந்தளவுக்கு நல்லா வரும். பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு 3 விரல் வச்சு தான் அழுத்தணும். பாம் வச்சு அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, ரொம்பலாம் அழுத்தக்கூடாது. அப்படியே ஜஸ்ட்டு லைட்டாக பாப்பாவெல்லாம் டச் பண்ணுவோம்ல, பாப்பாவோட கண்ணெல்லாம் பார்த்து அந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணணும். அழுத்துனீங்கன்னா சப்பாத்தி ஆகிடும். அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த பதராக வராது. பதராக வந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு. நல்லா பார்த்துக்கோங்க, நான் ஜஸ்ட்டு அழுத்துறேன், லைட்டாக அழுத்துறேன், ரொம்பலாம் நான் பண்ணவே இல்லை. அவ்வளோதான். இப்போது டாப்பியோக்கோ போட்டோம்ல, அதில் வந்துட்டு எந்த ஒரு டேஸ்ட்டுமே கிடையாது, காரம் உப்பெல்லாம். அதனால் அது பொரிச்ச ஆயில்லையே நான் இதை பொரிச்சுக்கிறேன். பார்த்துக்கோங்க, போட்ட உடனே ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், நான் போட்ட ஷேப் வேறு, அது வர ஷேப் வேறு. ஆனால் விரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். ஏன்னா அது போடுறதுக்குள்ளே வந்துட்டு ஸ்டிக் ஆகிடும். ஸோ பார்த்து போடணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க, வேஸ்ட்டாக போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. பாருங்கள், அவ்வளோதான். எனக்கு ஷேப் மாறினா கூட எனக்கு எப்படி வரணுமோ பதராக வந்துருச்சு. எனக்கு இதுதான் இம்பார்ட்டண்ட். தெரியுதா, ஃப்ளவர் மாதிரி வரும், நல்ல ஃப்ளவர் மாதிரி வரும். ஒன்று சூப்பராக வந்திருக்கு. எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த எண்ணெயை வேறு எதுக்கும் யூஸே பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், நம்ம சிப்ஸு இதை தான் நான் சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்தேன். கொஞ்சம் வந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா, கொஞ்சம் வந்து காரம் கரெக்டாக இருக்கா. பிகாஸ் டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி தான் சிப்ஸ் வந்துருந்துச்சு. பாருங்கள், உடஞ்சிருச்சு, நல்லாவே உடஞ்சிருச்சு.
எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் வந்துட்டு வெளியே வைக்கணுங்க. வெளியே வைக்கலைன்னா அது வந்து வேகாத மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு வேகலைன்னு நினச்சி திரும்ப போட்டு வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஒரு 10 to 15 minutes கழித்து உடச்சி பாருங்கள். கேப்பில் நான் வந்து சுகரை பொடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் வந்து ஒரு 4 பதர்பெனி எடுத்துக்கிட்டேன். ஒரு விஷயம் சொல்லணுன்னா நமக்கு வந்து ஷேப் வரல. பட் ஷேப் வந்துட்டு இட்ஸ் ஓகே, வரலனாலும் பரவாயில்ல, நமக்கு அந்த பதராக வந்துருச்சு, அதுதான் இம்பார்ட்டண்ட். நமக்கு வந்து ஷேப் வந்து விரிஞ்சிருச்சு. எங்கே நம்ம வந்து தப்பு பண்ணியிருக்கோன்னா, நம்ம கையை வச்சு அழுத்தணும்ல, அங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். அங்கே தப்பு பண்ணதுனால தான் நமக்கு வந்து ஷேப் வரல. இப்போ நான் வந்து பொடிச்ச சுகரில் ஃபுல்லாக வந்து கோட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்துக்கோங்க, 2 சைடுமே நல்லா வந்து கோட் பண்ண போகிறேன். அதாவது அவங்க அங்கே சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து சுகரே வந்து தேவையில்லை, அந்த மாதிரி நான் வந்து கோட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நான் வந்து கோட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். சாப்பிடவே ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். நல்லா வந்துட்டு கோட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, உடஞ்சிருச்சு. இது நமக்கு தான், இதை நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம பேட்ச்மேட் வந்துட்டு இப்போவும் பெங்களூரில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுக்காக இப்போ நம்ம பார்த்து சமைக்கணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் புரியும்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்துட்டு எல்லாமே பார்த்து பண்ணுறோம். அண்ட் அவங்களுக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்க போகிறோம். இதில் ஏதாவது ஒன்று உனக்கு வந்துட்டு நல்லா இல்லை, ஒரு வந்துட்டு கெட்டு போக சான்ஸ் கிடையாது. இப்போ நம்ம செய்கிற எதுவுமே நாளைக்கு கெட்டு போகாது, நாளைக்கே போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம வந்து போட போகிறோம். பட் அவங்களுக்கு வந்துட்டு டேஸ்ட் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சாப்பிடாதீங்க நம்ம சொல்லிடுவோம். இப்போது எனக்கு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா லாஸ்ட் 10 minutes கடகடன்னு ஆன்சர் எழுதுகிற மாதிரி லாஸ்ட் 10 minutes ஆயிடுச்சு. நம்ம வந்து 10 minutesக்குள்ளே நம்ம போய் நம்ம வந்து கொரியர் போட்டால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து போய் சேரும். இல்லைன்னா நம்ம தான் உட்காந்து சாப்பிட்ணும். பிகாஸ் 8:30 ஆகிடுச்சு. 8:30க்கு மேலே எங்கேருந்து கொரியர் ஷாப் ஓப்பனாக இருக்கும்? பட் நம்ம வந்து அங்கேருந்து ஃபோன் நம்பர் வாங்கிட்டு தான் வந்தோம், கொரியர் நான் எனக்கு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு. இங்கே தான் நான் ஒரு மேஜர் மிஸ்டேக் பண்ணேன். என்னென்னா, நான் வந்து பாக்ஸ் எதுவுமே ரெடி பண்ணி வைக்கல. ஸோ நம்ம ரொம்ப 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 மேஜராக ஒரு தப்பு பண்ணுவோம் தெரியுமா? அதில் இதுதான் இன்றைக்கி பண்ண தப்பு. ஒரு பேக் பண்ண பாக்ஸ் இல்லைன்றதை நான் ரியலைஸே பண்ணல அவ்வளோ நேரமாக. கடைசியில் வந்துட்டு மிளகு டப்பா, சீரகம் டப்பா எல்லாத்தையுமே கடகடன்னு எடுத்து அதை காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி தொடச்சி ஒரு 2 minutes ஃபேன் காற்றுல வச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் என்னோடய மிளகு டப்பா. நான் 5.5 பெட்டி வச்சுருந்தாலும் எக்ஸ்ட்ரா மிளகு இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பேன். இப்போ வந்து நம்ம தேன் நெல்லிக்காய் எடுக்கிறோம். இதெல்லாம் பேக் பண்ணும்போது தாங்க நம்ம பேட்ச்மேட்டோட ஹஸ்பண்ட், அவரும் நம்ம பேட்ச்மேட்டில் ஓகே ஹஸ்பண்ட் பேட்ச்மேட் வந்துட்டு நம்மளை கலாய் போகிறோன்னு தோணுது. இதெல்லாம் யார் சாப்பிடுவா, இதெல்லாம் எப்படி செய்வாங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப ராயலான பர்சன்னு பேசுவோம் தெரியுமா காலேஜில், அதில் வந்து இவங்க ஒரு மெயின் பர்சன். 2 பேருமே பர்சன் வித் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த மாதிரி டைப். நம்ம வந்து தேன் நெல்லிக்காயெலாம் அனுப்புகிறோம், சாப்பிட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிட்றாங்களோ இல்லையோ, இதெல்லாம் எதுக்கு பண்ணி அனுப்பணும், தேவையா? அந்த மாதிரி ஒரு பேர் வராமல் இருந்தாலே எனக்கு போதும். நான் இதில் என்ன பண்ணுறேன்னா, ஒரு அரை கரண்டி தேன் ஃபஸ்ட்டு ஊற்றுறேன். ஊற்றி போகிறதுக்குள்ளே ஊறிடுமான்னு நான் பார்க்குறேன். இது வந்து 1 வீக்குக்கு கெடாமையே இருக்கும் வெளியிலே வச்சா கூட. பட் நாளைக்கு வந்துட்டு வாங்கிட்டாங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லிவிடுவேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஃபுல்லாக முழுகலை. ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாட்டிலோட கேப் போட்டு பார்த்தேன், போகும்போது அந்த ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுமான்ட்டு. பட் பத்தலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு அரை கரண்டி தேன் ஊற்றுறேன். தேன் வந்து ஒரிஜினல் மலை தேன். நான் ட்ரெக்கிங் போயிருந்தேன் செஞ்சுக்கு, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ பார்த்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு தேன் நெல்லிக்காய் நல்லா வந்துருச்சு. ஒரு நாளைக்கு போகும்போது நல்லா ஊறிடும் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு விஷயம் பேக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சிப்ஸ் பேக் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேன் நெல்லிக்காய் பேக் பண்ணிட்டோம்.
இந்த டைமில் நம்ம வந்து கொரியர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், 5 நிமிஷத்தில் வந்துடுவேன், ப்ளீஸ் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கன்ட்டு. அவங்க வந்துட்டு மேம் கொரியர்லலாமா மேம் ஹோல்ட் பண்ண முடியும், சீக்கிரம் வாங்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பதர்பேணி. இங்கே பாருங்கள், நான் வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து 2 வைக்கிறேன். எனக்கு என்னமோ போகிறதுக்குள்ளே இல்லை, நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்குள்ளேயே உடஞ்சிரும்னு போல் அந்த மாதிரி. பட் அது நல்லா உடஞ்சாதான் நல்லா பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். 2 என் ஃப்ரெண்டுக்கு வச்சுருக்கேன், 1 வந்து ஹஸ்பண்ட் பேட்ச்மேட்க்கு வச்சுருக்கேன். சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 3 வச்சுருக்கேன். இந்த 3ம் நான் இப்படி வச்சா மாதிரியே போகாது. நான் வந்து கொரியர் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகும்போதே பாதி உடஞ்சிரும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாதாம் மில்க் பவுடர். இது பதர்பேணி எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்லித்தரேன். நான் கொரியர் போட்டு வந்துட்டு அந்த வீடியோ எடுத்துகிட்டு அதையும் வந்து அட்டாச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஜாம். இந்த ஸ்ட்ராபெரி ஜாமில் ஒரு விஷயம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ட்ராப் லெமன் விட்டு எடுக்கலாம், சரிங்களா? ஆனால் எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு. அவ்வளோ பழமாக வாங்கினதே புளிப்பாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து லெமன் போடலை. அவ்வளோதாங்க வந்துச்சு இந்த டப்பா. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வந்துச்சு, அவ்வளோதான் வந்துச்சு. 150 ரூபாய்க்கு ஸ்ட்ராபெரி வாங்கி செஞ்சால் ஒரு 4 ப்ரெட்டு ஸ்லைஸை கூட வந்து ஃபில் பண்ணாது, அந்தளவுக்கு தான் வந்துச்சு. எப்படி கடையிலலாம் நம்ம கொடுத்து வாங்குறது வந்து கட்டும்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், இதில் மெயின் விஷயமே அந்த தேன் நெல்லிக்காக தான் இதை வாங்கிட்டு வந்தேன். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இதை நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எல்லாத்துமே வந்துட்டு ஒரு ட்ரைனிங் வேணும்னு போல். ஈவன் இதை வந்து பேக் பண்ணுறது கூட ஒரு ட்ரைனிங் வேணும்னு போல். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சு. இங்கே பார்த்துக்கோங்க, இது 2 பேக் பண்ணியிருந்தால் போதும், ஸ்ட்ராபெரி ஜாமும் எதுவும். நான் ஏன் சிப்ஸை பேக் பண்ணேன்னு எனக்கு தெரியல. 2 நிமிஷம் தான் இருக்குது, 3 நிமிஷம் தான் இருக்குன்னு கடகடகடன்ட்டு நான் வந்து சிப்ஸையுமே பேக் பண்ணி முடிச்சிட்டுச்சா, இதில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமேன்ற மாதிரி இருந்துச்சு. சக்ஸஸ்ஃபுல்லி கொரியர் போட்டாச்சு. இப்போ நான் வந்து பதர்பேணி எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன். நல்லா திக்கு மில்க்கு நீங்கள் வந்து 2 கிளாஸ் ஊற்றுறீங்கன்னா அது 1 கிளாஸ் ஆக்கணும், அந்த அளவுக்கு மில்க்கு. சாரி, இங்கே பார்த்துக்கோடா, என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் சொல்கிறேன். 2 கிளாஸ் மில்க்கை 1 கிளாஸ் மில்க் ஆக்கிட்டு இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள், ஒரு 3/4 ஸ்பூன் வந்து பாதாம் பவுட்ரு போட்டிருக்கேன். சுகர் நான் போடல, சரிங்களா? இந்த பாதாம் பவுடர் மிக்ஸ் பண்ணுங்கள். பாதாம் பவுடர்லேயே சுகர் இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும், அதுதான் கரெக்டானது. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர்லாம் போட தேவையில்லை. இப்போ நம்ம பதர்பேணி எடுத்திருக்கோம். நான் நம்ம ஃப்ரெண்டுக்கு செஞ்சதில்லை, வீட்டுக்கு வந்து தனியாக செஞ்சேன். ஏன்னா நான் வச்சுட்டு போய் கொரியர் போடுறதுக்குள்ளே வீட்டில் அது காலி ஆகிடுச்சு இருந்த 2ம். அதனால் புதுசாக செஞ்சு திரும்ப சுகர் கோட் பண்ணி பிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும், செஞ்ச உடனே உள்ளே போடுறேன். நல்லா சுட இருந்துச்சு, கை நல்லா சுட்டுக்குச்சு. அவ்வளோ சூடாகவே நான் உள்ளே வந்துட்டு பிச்சு போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இதை போட்ட உடனே ஊற வைக்காமல் சாப்பிட்ணுங்க. ஊற வச்சிங்கன்னா ஏதோ பூரியை உள்ளே போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது நான் அனுப்பின எல்லாமே நல்லா ப்ராப்பராக போயிடுச்சு, எதுவுமே ஸ்பாயில் ஆகலை. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 4 டிஷ்ஷில் வந்து எது ஃபஸ்ட்டு வரும்னு கேட்டாங்கன்னா இதுதான் வரும்னு நான் சொல்லுவேன். பட் அங்கே எப்படி எது என்ன மாதிரி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு போய் சேருமானும் தெரியல, நாளைக்கு அவங்களுக்கு வந்து சாப்பிட போகுமா ஒன்றுமே எனக்கு தெரியாது. இப்போ நான் வந்து செஞ்சு பேக் பண்ணி அனுப்பியாச்சு, வீடியோ போட்டாச்சு. பட் அவங்களோட ரிவ்யூ எல்லாமே நமக்கு நாளைக்கு தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம பேட்ச்மேட் வந்து ஹாப்பிலி செட்டில்டு இன் பெங்களூர். அநேகமாக நம்ம பேட்ச்மேட்ஸ் வந்துட்டு யாருன்றதை இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்க. வெரி கைண்ட் ஹார்ட்டட், வெரி ஃப்ரெண்ட்லி. என்ன நேரத்தில் என்ன ப்ராப்ளம்னாலும் ஃபோன் பண்ணால் எடுப்பாங்க, சொல்யூஷன் கொடுப்பாங்க. எல்லாருக்குமே அப்படி தான். இவ்வளோ ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் எப்படி வந்துட்டு காலேஜில் ஃப்ரெண்ட் ஆகாமல் போனாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் ஒரு ஜெம்னா நான் வந்து அவங்கள சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு பர்சன். நம்ம ஒரு விஷயம் வந்து ஃபார்வர்ட் திங்கிங்னா என்னன்னு கேட்குறோன்னா அது அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். அவ்வளோ ஃபார்வர்ட் திங்கிங். நான் யோசிப்பேன், இவ்வளோ ஃபார்வர்ட் திங்கிங் எப்படி வருது இவங்களுக்குன்ட்டு. எனக்கெல்லாம் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன்.
வாட்ஸ்அப்பில் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த எபிசோட் வந்து கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் வீக் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு செய்வேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் டாக்டராக இருந்தீங்க, இதை பார்க்குறீங்க, என் பேட்ச் இல்லை வேறு யாராவது வேறு பேட்ச் ஒரு வேறு காலேஜ் அப்படின்னா உங்கள் பேட்ச்மேட்டை இந்த மாதிரி வந்து செஞ்சு தர சொல்லுங்கள் உங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் வேறு காலேஜ் டாக்டர்ஸ் என்ன மாதிரி ஒரு பேட்ச்மேட் கிடைக்கலன்ட்டு ஃபீல் பண்ணுங்கள்.